தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி கைது. பழி தீர்க்கக்கூடிய படலத்திற்கு தயாராக இருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். வீடியோவை முழுமைக்குமே பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உண்மைதானா, காரணம் உண்மைதானா அப்படின்றத தான் இதில் A to Z பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறது உண்மையாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமியை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக பார்த்திங்கன்னா கைது செய்யக்கூடிய நிலைமையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இப்போ அப்படிதான் இருக்கிறாங்களா திராவிட முன்னேற்ற கழகம்? நன்று சிந்தித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய கொள்கைகளில் முதலில் உருப்படியாக பார்த்திங்கன்னா இருக்கிறார்களா என்பது எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக 100% கிடையாது அப்படின்னே சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை அப்போ கைது பண்ணுவோம், இப்போ கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் உதார்களை மட்டுமே அள்ளி கொடுத்த நம்முடைய தமிழக அரசு, அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கூறப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே விரைவில் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்பட வேண்டும். அவர் கைது செய்து சிறைக்கு தள்ளப்பட வேண்டும். சிறையில் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கழித்தின்ன தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான தகவல்களும் ஒரு மாதிரியாக பார்த்திங்கன்னா கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விரைவில் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டு பழிகளுக்கு இரையாக மாறுவார். அதிமுக காணாமல் போகும். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே பார்த்திங்கன்னா புலம்புறத்துக்கு மோஸ்ட்லி ஹை சான்சஸ், ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக ஒன்றுமே கிடையாத ஒரு சூழலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல் அடுத்தடுத்த காணொளிகள், அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு நம்ம தொடர்ந்து இணைந்திருந்து பார்ப்போம். உண்மையில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறாரா அப்படின்றத எல்லாத்தையுமே காலமே முழுமையாக தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.